ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுவையான முருங்கைக்காய் ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 5-6 டீஸ்பூன் துருவின தேங்காய், 10 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 1 ஏலக்காய், 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அதை ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். திரும்பி இதே பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 3 டீஸ்பூன் கிட்ட ஆயில் சேர்த்துட்டு அது நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 தக்காளியை அரைச்சி இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினதும் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து 3 முருங்கைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி கழுவி எடுத்து நம்ம இது கூட சேர்த்து நல்லா அந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நம்ம அப்படியே கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து அப்படியே மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். 5 நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் அடுப்பை மீடியம் டு லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சு கொதிக்க வச்சோன்னா சூப்பர் டேஸ்ட்டான முருங்கைக்காய் குழம்பு அழகாக ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள்.